ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ப்ரௌனி கேக் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற ரேஷியோவில் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணுங்கள். அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ப்ரௌனி பண்ணுறதுக்கு நான் டபுள் பாயில் மெத்தடில் 75 கிராம்ஸ் பட்டரும் 150 கிராம்ஸ் டார்க் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கீழே ஒரு பேனில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் பட்டரும் சாக்லேட்டும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுது. நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பீட்டர் வச்சு தான் பீட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லாட்டி விஸ்க் இல்லாட்டி ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நம்ம பீட் பண்ணுறோமோ அப்போ தான் சாஃப்டாக வரும் கேக்கு. இப்போது நான் 75 கிராம் சுகரை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். சேம் 75 கிராம்ஸ் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். பவுட்ரு பண்ணி நல்லா சேர்த்து ஒரு காட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டர் போட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்ம பீட் பண்ணுறோமோ கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இது கூடவே நம்ம பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இது சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. நம்ம மைதா சேர்த்துக்கலாம். மைதா நான் 80 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 10 கிராம்ஸ் கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கேன். இதை ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிங் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப் மோல்ட் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு காட்டி டேப் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உள்ளே ஏர் பபிள்ஸ் இருக்கும். ஒரு காட்டி ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி மேலே நட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வால்நட்டும் பாதாமும் சேர்த்துருக்கேன். நான் அவனை ஏற்கனவே 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம கேக் இது சேர்த்து நம்ம 13 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா பேக் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம பட்டர் ஷீட்டை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மாற்றி இருக்குது. நான் இதை ஒரு பிளேட் வச்சு திருப்பிக்கிறேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா சாஃப்டாக பஃபியாக வந்திருக்கு. நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.